ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கருடன் திரைப்படம் சூரி வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கா. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் சசிகுமார் அண்ணன், உன்னிமுகுந்தன் எல்லாருமே ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செந்திலுக்கு சுப்பிரமணியம் எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைச்சோ அது மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ ஸோ மச். வெற்றிமாறனுக்கு தான் இந்த மொத்த கிரெடிட்டும் போய் சேரணும். வெற்றிமாறனுடைய கதை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. விடுதலையை விட ஒரு 4 ஸ்டெப்பு சூரி வந்து ஒரு மேலே போயிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இயக்குனர் செந்திலுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். சசிகுமார் சார் தான் மிகப்பெரிய கேரக்டரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. துரோகத்தால் அவர் அழிஞ்சு வீழ்ற அந்த சீனை பார்க்குறப்ப அப்படியே கண்ணீர் வருது. தேட்டரே கதறிடுறாங்க. ஓகேவா? ஏன்னா கூட இருக்கிறவன் மட்டும் நமக்கு துரோகம் பண்ணிட்டானா நமக்குள்ளே வரும் பாரு ஒரு வெறி. அவன் நண்பனே அவரை போடுறப்ப அவரு கொல்றான்றவனே அவரே உளுந்துடுறாரு. அவன் கொல்ல வேண்டியதில்லை, நீ என் கூட இருக்கிற நீயே என்னை கொல்லுன்னு நினைக்கிறப்ப என் உயிரை சாதாரணம் அப்படின்ற மாதிரி அவர் இறக்குற சீன்லாம் வேற லெவலு. சசிகுமார் சாருக்கு மிகப்பெரிய அடுத்து 100 படங்கள் அமையணும். எனக்கு அவர் சீனுக்கெல்லாம் அழுக வந்துருச்சு எனக்கு. அதாவது கதைகளின் நாயகன், ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஓடுற வரைக்கும் ஓடட்டுமே, பண்ணுற வரைக்கும் பண்ணட்டுமே. அதுக்காக காமெடியெல்லாம் விட்டுற வேணாம். ஏன்னா பெரிய பெரிய ஹீரோங்களோட காமெடி பண்ணுறதுக்குலாம் நம்ம தமிழ்நாட்டில் ஆள் இல்லைடா. எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டோம்னா எல்லாரும் ஹீரோ ஆகிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எவன்டா உட்காந்து சிரிக்கிறது? அழுதுட்டு வர சொல்கிறீங்களா 200 ரூபாயை கொடுத்துட்டு? யோகி பாபு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. வம்புலுக்காதீங்கடா, ஏன்டா விடுங்கடா. எந்த லாகும் கிடையாது, சத்தியமாக லாகு கிடையாது. சிவன் மேல ஆன இந்த படம் நல்லா ஓடணும், சிறப்பாக அடையணும். மியூசிக் சூப்பராக இருக்குது. கடைசியாக ஒரு அந்த ப்ரொஜெக்ட், அதாவது நம்ம பூம் சேர்த்துற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போடுறாங்க, தத்துவ பாடல். அந்த பாட்டு வேற லெவலு. ஓகேவா? தெரி வெரி 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 செம்மையாக இருக்குது ப்ரோ. காமெடிலாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லென்த் டைலாக்லாம் பயங்கரமாக பேசியிருக்காரு. நான் இப்படியே பேசிட்டு இருந்தால் ஃபுல் கதையை சொல்லிடுவேன். ஜனங்க எப்படி படம் போய் பார்ப்பாங்க. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னா, நீங்கள் விடுதலையில் பார்த்து சூரியனோட இப்போ பயங்கரமான சூரியனை தான் இது. அந்த ஆக்டிங்கோட இது பக்காவான ஆக்டிங். ஹீரோ சூரியனே சொல்லலாம். ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் வந்து அற்புதமாக பொருந்தி போயிருக்கிறாரு. ஒரு இயக்குனருடைய கற்பனை திறனுக்கு செயல் வடிவம் கொடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோவாக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கிற கதை சரி கிடையாது. ஆனால் சூரிய ரொம்ப அற்புதமாக கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கிறார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக ஸ்பீடாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடு. அப்படியே அடுத்து சீன் என்னன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு இன்டர்வல் பிளாக். யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு எமோஷனலாக இன்டர்வல் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமோஷன் போயிட்டே இருக்குது. பயங்கரமாக ஃபீல் பண்ணுற மாதிரியே போயிட்டே இருக்குது. எமோஷனலாகவே போயிட்டுருக்கு. அது சூப்பராக ஒரு கிளைமேக்ஸ் பண்ணி செமையாக படம் பண்ணியிருக்காங்க. சசிகுமார் சார்லாம் அப்படியே வாழ்ந்துருக்காப்புல. எப்படி இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னே தெரில. சூரிய தூக்கணுங்கிறக்கானே உன்னிமுகுந்தன் சரி, சசிகுமார் சரி செம்மையாக பண்ணியிருக்காங்க படம். ஓகே, இப்போ வெற்றிமாறன் அவர்கள் வந்து நிறைய நாவல்லேருந்து படங்கள்லாம் எடுத்து பண்ணாங்க. இப்போ வெற்றிமாறன் அவர்களே வந்து ஒரு ஸ்டோரி வந்து எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி இருக்கு அந்த ஸ்டோரி? ஒரு ஸ்டோரி ரொம்ப சின்ன ஸ்டோரி. ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த மாதிரிலாம் ஆவுன்னா இருக்காது. பயங்கர கிளம்ஸியெல்லாம் இருக்காது. ரொம்ப சின்ன சப்ஜெக்ட். அப்படி பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே துரை செந்தில்குமார் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்ல சப்போர்ட் பண்ணது சூரி படத்துக்கு. உன்னிமுகுந்தன், சசிகுமார் சார், யுவன் சங்கர் ராஜா பிரிச்சிருக்காங்க. மற்ற எல்லாருமே கேரக்டர்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மைகோபிலாம் வாழ்ந்துருக்காரு. அம்மாடி பயங்கரமாக இருக்கும். அவர் பார்த்தாவே இந்த படத்தில் தான் அவருக்கு ரொம்ப ஒரு டாமினேட்டான ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக அவர் மிரட்டியிருக்காப்புல. ஆக்டிங் வந்து பயமாக இருக்கும். ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு சீன் காமிப்பாங்க, செம்மையாக இருக்கும். லாங் ஷாட், கேமராமேன்லாம் சரியாக பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது. ஒன் டைம் ஃபேமிலியோட பார்க்கலாம். அதே இன்டர்வல் பிளாக்னா கூஸ் பம்ப் தான். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். செம்மையாக இருக்கும். அதுக்கு தோதா அந்த பிஜிஎம் சப்போர்ட் பண்ணாலும் அவர் செம்மையாக கூஸ் பம்பாக இருந்துச்சு. 10க்கு எவ்வளோ ரேட்டிங்? 8.5 கொடுக்கும்.